பும்ராவுக்கு இன்ஜுரியா? ஸோ டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நடக்க போதா அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ஃபுல்லாக பேசப்பட்டுட்டு இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவருடைய 20th ஓவரில் தேர்ட் டெலிவரியில் வந்துட்டு ஸோ அவர் வந்து அவருடைய பவுலிங் ரன்னப்புக்கு போய் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நின்று பவுலிங்கை கன்டினியூ பண்ணலான்னு போகிற டைமில் பவுலிங் ரன்னப்பை வந்துட்டு ரீச் பண்ண உடனே அவர் வந்துட்டு அவருடைய காலை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துருவார். ஸோ உடனே அங்கேருந்த ஃபிசியோஸ் எல்லாருமே வந்துட்டு ஸோ டோட்டலி நம்மளுடைய பும்ராவை வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டோட்டலி எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா அவர் தான் நம்மளுடைய லீட் பேசர். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் விழுந்திருக்கும். அதில் 3யுமே பும்ரா தான் எடுத்திருப்பார். ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ஒரு கீ பிளேயராக அவர் இருந்திருப்பார். இப்போது பும்ராவுக்கு சப்போஸ் இன்ஜுரி அப்படின்னா டோட்டலி டீம் இந்தியாவோட சோழி முடிஞ்சதே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் தான் டிலே ஆச்சு. டோட்டலி பும்ராக்கு எதுவுமே ஆகலை. ஃபார்ச்சுனேட். ஸோ டோட்டலி அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவருடைய பவுலிங் அப்படிங்கிறத கன்டினியூ பண்ணுறதுக்கு வந்துருவார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோட டே 2 முடிஞ்ச உடனே ஸ்கேன்ஸ் அப்படிங்கிறது எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தேர்ட் டேயில் வந்துட்டு அப்டேட் தருவாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் இருக்கணும். எதுவும் நடக்கக்கூடாது.